பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் சபரி அவர்களை பற்றி பேசாத ஆட்களே இருக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு மிகப்பெரிய அளவில் இப்போ அவர் எல்லோருக்கும் பிடித்த ஒரு நபராக இருக்கிறாரு. சமீபத்தில் தான் பிக் பாஸ் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமாக லைவ் வந்திருக்காரு. அப்போ சில விஷயங்கள் கேட்கப்பட்டிருக்கு. அதில் தன்னுடைய ஃப்யூச்சர் ஒய்ஃப் எப்படி இருக்கணும் அப்படின்றத அவர் பேசியிருக்காராம். அது இப்போ ரொம்பவே அவருடைய ரசிகர்களால் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. சபரி அவர்கள் நிறைய குழந்தைகளை படிக்க வச்சு வந்துட்டுருக்கார் அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருந்துச்சு. தொடர்ந்து அவர் இன்னும் நிறைய பண்ணணும்னு எல்லோருமே வாழ்த்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹியூமானிட்டி அந்த ஒரு டாஸ்கில் கூட அவர் மிகப்பெரிய அளவில் தன்னுடைய கேரக்டரை எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தார். இதையெல்லாம் தாண்டி இப்போது அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 lakhs மேலே ஏர்ன் பண்ணியிருப்பார். அதையுமே அவர் தான் படிக்க வைக்கக்கூடிய குழந்தைகளுக்காக செலவு பண்ணுவாருன்னு அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக அதை வெளிப்படுத்தியிருந்தாங்க. லைவ் வந்தவர்கிட்ட சில விஷயங்கள் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஒய்ஃபு எப்படி இருக்கணும் அப்படின்னோடனே, எனக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் இல்லை, என்னை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஆள் கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இந்த நேரத்தில் உங்களுக்கு திவ்யாவும் நீங்களும் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணது, அவங்க 2 பேருமே ஒன்றா நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண எல்லாமே நல்லா இருந்தது, உங்களுடைய காம்போ நல்லா இருந்துச்சு, அப்போது நீங்கள் 2 பேரும் சேர்ந்தால் நல்லா இருக்குமே உங்களுடைய ஜோடி அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சிரிச்சுட்டு சொன்னாராம், எனக்கு திவ்யா மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லலை, ஆனால் அவங்க கேரக்டரில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு இருந்தால் யார் வேணான்னு சொல்லுவா, அவங்க ஒரு நல்ல கேரக்டர், ஆனால் நாங்கள் 2 பேரும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருப்போமே தவிர இப்போதைக்கு எனக்கு அவங்க மாதிரி தான் அவங்க தான் வேணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது, என்னை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஒய்ஃப் கிடைச்சா போதும், எனக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இல்லை, அப்படி வேணும் இப்படி வேணும் அப்படின்லாம் கிடையாது அப்படின்னு சபரி அவர்கள் சொல்லியிருக்காராம். அடுத்து பாரு அவர்களை பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, பாரு ரொம்ப நல்லவங்க தான், அந்த ஒரு டாஸ்கில் அவங்க ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்க, அதனால் அவங்க கெட்டவங்க அப்படின்னு நம்மளால் சொல்லிட முடியாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக சபரி அவர்கள் சொல்லியிருக்காராம். இப்போ இந்த விஷயங்கள் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வயலாக பரவி வந்துட்டுருக்கு. சபரி அவர்கள் நீங்கள் கப்பு வாங்கலன்னு உங்களுக்கு ஏதாவது ஃபீலிங் இருக்கான்னு கேள்வி கேட்டதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, நிச்சயமாக கிடையவே கிடையாது, சபரின்ற கேரக்டர் யார் அப்படின்றது மக்களுக்கு புரிஞ்சிருச்சு, மக்கள் எல்லாருக்குமே என்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்றது எனக்கும் தெரிஞ்சிருச்சு, அவங்களுடைய சப்போர்ட்டே எனக்கு போதும், என்னுடைய வாழ்க்கையில் அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் டிசைட் பண்ணிக்கிறேன், பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்துட்டாலே எல்லாமே நம்மளுக்கு பண்ணிடலான்ற லெவலுக்கு ஒரு காம்படிஷன் இருக்கும், அதனால இனிமேல் நான் ரொம்பவே அழகாக சர்வை பண்ணிடுவேன், ஈஸியாக சர்வை பண்ணிடுவேன் இந்த வேர்ல்டில் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காராம். அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லோராலையுமே இப்போ பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. நம்ம அவருடைய ஃபியூச்சருக்கு நம்மளுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.